Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.3. So that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஆட் இன்டிஜர் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட் இன்டிஜர் நீங்கள் எடுப்பீங்க. அந்த ஆட் இன்டிஜர் க்யூன்னு இருக்கட்டு நேமு, அதனுடைய ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதை நீ அந்த ஆட் இன்டிஜர் நம்ம ஸ்கொயர் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு 4q + 1 என்ற ஃபார்மேட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னோம், அதை நம்ம ஷோ பண்ணி காட்டணும், அதை நம்ம காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to do first taking an odd integer. ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஆட் இன்டிஜர்னால் நம்மள என்னது, இப்போ நம்மளுக்கு இன்டிஜர்ன்றது நம்ம வந்து கே அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ கேன்னு எடுத்துக்கலாம், ஒரு இன்டிஜர், ஏதோ ஒரு இன்டிஜர் நம்ம எடுக்க போகிற ஆட் இன்டிஜர். இது ஆட் இன்டிஜர் தான் சொல்ல, கே நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈவன் இன்டிஜர்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? ஈவன் இன்டிஜர் கே, ஈவன் இன்டிஜர் 2k. ஸோ ஆட் இன்டிஜர் ஒன்றுன்னா இந்த 2k கிட்ட நீங்கள் ஒன்று இருப்பேன்னா கண்டிப்பாக ஆட் வருமா? கண்டிப்பாக வரும். இதை பாருங்கள், இப்போ நம்ம கேக்கு வந்து ஒரு 2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இது ஈவன் நம்பர்னால் 2 × 2 ஒரு ஈவன் நம்பர் 4 தானே. இதில் இது 1ன்னு எடுத்துக்கலாம், ஒரு 3ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 3ன்னு எடுத்திங்கன்னா 2 × 3 6 வரும். அப்போது ஆட் இன்டிஜர்னால் +1, இந்த 2k நம்மளுக்கு இது நம்ம கிடச்சிது 6 கூட 1 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் இன்டிஜர் வருமா 7. ஸோ அப்படி தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ அதனால நம்ம ஆட் இன்டிஜருக்கு வந்து சரி இதை எடுத்திருக்கோம். இப்போ நம்ம லெட் இட் பி எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம எடுத்த இன்டிஜரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன நினைக்கும், x = 2k + 1. ஸோ நம்ம என்ன தேவை, ஸ்கொயர் அங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர். நம்ம எடுத்த ஆட் இன்டிஜர் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மாதிரி, எக்ஸ் ஸ்கொயராக மாதிரி 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, என்னது a + b த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும், 2 2s are 4k² + 2 2s are 4 4k, அது 1. ஸோ பிரச்சனை இல்லை, +1. அப்போது x² = 4k மட்டும் கழிச்சிட்டு இந்த 1 பார்க்காதீங்க, இந்த கேலேருந்து எடுத்துருக்கேன். ஸோ k + 1 +1. ஸோ 4k × k + 1, புரியுதா? ஸோ 4k × k + 1. இப்போ நம்ம எதுக்காக இப்படி எடுத்துருக்கோன்னா, நம்ம இந்த k × k + 1 என்னவா மாற்ற போகிறோம்னா, நம்ம வந்து நம்ம அதை க்யூன்னு அசியூம் பண்ணிக்கிற போகிறோம். இது ஒரு இன்டிஜர் தானே, நம்ம கேவே இன்டிஜர் தான் எடுத்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்த பிறகு இந்த கே வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜர் தானே, கண்டிப்பாக இன்டிஜராக தானே இருக்கும். இப்போ கே வந்து 1 போட்டாலும் அது 1 + 1 2 வரும். ஸோ அது ஒரு இன்டிஜர் தானே. ஸோ அப்படி இன்டிஜர் எடுக்கிறதுனால நம்ம q = k × k + 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த ஸ்கொயர் நம்பர். ஆக்சுவலாக x² என்பது நீங்கள் போட தேவையில்லை, நம்ம x² சொல்லிட்டு நம்ம 4 அது k1 + இப்படி போட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி காமனாக எடுத்துருக்கோம். இந்த காமனாக எடுத்து இதை நம்ம க்யூன்னு எடுத்திங்கன்னா கொஸ்டினில் கேட்டிருந்தது ஆக்சுவலாக வந்துடும். ஸோ இதுவரை டைமில் தெரியுது, ஹென்ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அது ஸ்கொயர் வர நம்பர் தான் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.